வெல்கம் டு வேதிகை. இன்றைக்கு 5வது நாள். நவராத்திரி இப்போ தான் ஆரம்பித்தாப்புலேருந்து 4 நாள் ஓடிப்பிடுது. மகாலட்சுமி வந்துட்டா நேற்றுக்கு. இன்றைக்கி 2வது நாள் மகாலட்சுமிக்கு. முதல் 3 நாள் துர்கா, அடுத்த 3 நாளும் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. மலைமகள், அலைமகள், கலைமகள் அந்த கேட்டகரியில் வருது. இந்த அம்பாள் இப்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த நவராத்திரியில் கல்யாணம் ஆகாத பொண்கள்லாம் அம்பாளுக்கு வேண்டிட்டு கொலுவனா அழகாக சிறுத்தையாக கொண்டாடினா நிச்சயமாக அவளுக்கு சீக்கிரமாக நல்ல மணமகன் அமைவான். அதே போல் கல்யாணம் ஆகாத ஆம்பளை குழந்தைகள் இருந்தால் அவளும் இந்த ஸ்லோகத்தை போய் கேட்குறம்போது அவளுக்கு நல்ல மனைவி அமைவாள். சரியா? இது ரொம்ப நிச்சயமாக இது கண்கூடா பிரத்யட்சம். இதெல்லாம் நடக்கும். நீங்களே எனக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் போடுவேன். அம்மா நீங்கள் சொன்னீங்க, உண்மையிலுமே நான் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பசங்க இருந்தாங்க, அதை கேட்க சொன்னேன், கல்யாணம் ஆச்சுமா அப்படி நீங்களே எனக்கு அடுத்த வருஷம் சொல்லி. இப்போ இந்த வருஷம் 100 தான் படிக்க போகிறேன். அடுத்த வருஷம் 101லேருந்து 200 வரைக்கும் பகவான் அம்பாள் எனக்கு ஆயுசையும் எனக்கு தெம்பையும் கொடுத்தா 500 ஸ்லோகம் ஒவ்வொரு வருஷமும் அப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதான் நினச்சிட்டு இருக்கேன். சரியா? எனவே இப்பொழுதும் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இதை கமெண்ட்ஸ் போடுவோம். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் 2-3 பேர் போட்டிருக்கா. அது பத்தாது, இன்னும் நிறையா போடணும். அப்போ தான் எல்லோரும் பாப்பா, எல்லோரும் ஆசைப்படுவா கேட்கணுன்னு. எத்தனையோ உட்காந்து டிவியில் பார்க்குறோம், ட்ராமா பார்க்குறோம், குடும்பத்தை கெடுக்கிற ட்ராமாலாம் போயின்ட்டுருக்கு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கா. கண்ணா பின்னா பாட்டுகள், கண்ணா பின்னா ஆட்டம், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நவராத்திரியில் அம்பாள் ஞாபகமாக, அம்பாள் நினைவாகவே இதை நீங்கள் கேட்குற போதும் பார்க்குற போதும் என்னுடைய வேதிகை சேனலை பார்க்குற போதும் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு பலன் இல்லாமல் இருக்காது. சரியா? ஏன்னா வாய் பேச முடியாத உண்மை. அவருக்கு பேச சக்தி அளிக்கிறத விட இவ்வளோ ஸ்லோகம் 500 ஸ்லோகம் எழுத வச்சுருக்கா பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிற அம்பாள் காமாட்சி. சரியா? அதனால் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணிப்போம். இன்றைக்கி 41லேருந்து படிக்கிறேன். பதாகரீம் பவாப்தேஹே ஆதாராத்யாம் புஜேஷு விசரந்தீம் ஆதாரிகிருத காஞ்சீம் போதாமிருத வீசிமேவ விம்ருசாமஹ கலையாம் யந்தக சசதர கலையாங்கித மௌலிலீம் அமல சித்வலயாம் அலையாம் ஆகம பீடி நிலையாம் வளையாங்க சுந்தரீம் அம்பாம் சர்வாதி பரமசாதக குர்வாணிதாய காமபீட ஜுஷே சர்வாஹிருதயே சோனிம கர்வாய சமர்ப்பியதே ஹிருதயம். எப்படி பாருங்க, அப்படியே இதயத்தை அப்படியே காணிக்கையாக கொடுக்குறார். சமயா சாந்திய மயூகைஹி சமயா புத்தியா சதைவ சீலிதயா உமயா காஞ்சீரதயா நமயா லப்யேத கிம்னு ததாத்மயம் ஜந்தோஸ்தவ பத பூஜன சந்தோஷ தரங்கீதஸ்ய காமாக்ஷி பந்தோ யதி பவதி புனக சிந்தோரம் வசுபம் பிரமீதி சிலாம் குண்டலி குமாரி குடிலே சண்டி சராசர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நாமாமி காமாக்ஷி அபிதாகிருதிர் பிதாகிருதிர் ரசிதாகிருதிரபி சிதாகிருதிர்மாதஹ அனகந்தா தொமகந்தா பப்ரமயசி காமாட்சி சாஸ்வதி விஸ்வம்
சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷः விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் காம பரிபந்தி காமினி காமேஸ்வரி காமபீடமத்யகதே காமதுகா பவ கமலே காமகளே காமகலே காமகோடி காமாட்சி மத்தியே ஹிருதயம் மத்தியே நிடிலம் மத்தியே சிரோபி வாஸ்வயாம் வாஸ்தவ்யாம் சண்டகர சக்கர கார்முக சந்திர சமாபாம் நமாமி காமாட்சி. ஸ்ரீ காமாட்சி நம்ம தாயே ஜெகன்மாதா. இது இப்போது அலைமகள் வந்திருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம். நிறைய பேருக்கு கல்யாணம் தட்டி போகிற காரணம் நிறையா சம்பளம் இல்லை, பைசா இல்லை மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நிறையா தட்டி போடுறது. கல்யாணம்லாம் நிறையா சம்பாதிக்கலை, அவள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அதெல்லாம் போக்கி அடிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப திடீர்னு பார்த்தா ஒரு ஹைக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும். நம்மளா இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அடாடா உடனே கல்யாணம் நிச்சயமாகும், தை மாதத்தில் உடனே கல்யாணம் வந்துடும். இதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருந்தால் பணம் காரணமாக எத்தனையோ குடும்பத்தில் சம்பளம் இல்லை அதனால் பிரிஞ்சு போகிறா இல்லையா, அவளுக்கெல்லாமும் இந்த ஸ்லோகமெல்லாம் கேட்குற போது நிச்சயமாக ஒன்று கூட வாய்ப்பு உண்டாகும். இதெல்லாம் நிச்சயம், இதெல்லாம் உண்மை, நடக்கும், நம்புவோம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டு இருங்க. வணக்கம், நன்றி.